அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். இன்று சித்திரை மாதம் 11ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, மங்களவாரம்னு பேர். இன்றைக்கி துதியை தேதி 8:49 இரவு, பின்னாடி திருதியை தேதி. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 8:53 வரை இருக்குது, பின்னாடி ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம், அமிர்த யோகம். இன்று ராவுகாலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளியன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று குருவோடு சேர்ந்துருக்கு. குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, ஆனால் குரு பயிற்சி ஆகிடுறாரு. கடகத்தில் செவ்வாய் இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, சனி ராகு கும்பத்தில் இருக்குது, புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்குது. இது இன்றைய கிரகங்களுடைய நிலவரம். அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசிக்கு குரு 2ல், சந்திரன் 2ல். குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு காலை வரை இருக்குது. அதனால் அந்த குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம் நல்ல அருமையான யோகம். இன்றைக்கு மேஷராசிக்கு நல்ல நாள். சனி ராகு வேறு 11 இருக்குது, அது 2 நல்ல நாள். அதனால் மேஷராசிக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள்லாம் இப்பொழுது நடைபெறும். ஆனால் பார்த்து கவனமாக நடந்துக்கல. ஆனால் முழு பலன் எப்படி இருக்குது அப்படின்னா, குரு மிதுனத்துக்கு போயிட்டதாக தான் பொருள் கொள்ள வேண்டும். அதனால் பாதி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்பான ரிஷபராசி என்பது அவங்களுக்கு அருமையான நாள். ஆனால் அவங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டு தான் பொருள். ஆனால் அதில் இருக்கார், இன்னும் நகலலை. ஆனால் நகண்டார் பலன், அந்த வீட்டுடைய பலன் தான் நடக்கும், இந்த வீட்டுடைய பலன் நடக்காது. அதனால் இருந்தாலும் இந்த குரு சந்திரன் சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நன்மை. ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கார், சனிவும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். ரிஷபராசி என்பவர்களுக்கு இது பூரா நல்ல அருமையான நாள். இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறதும், சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதும் அருமையான நாள். நல்லதெல்லாம் நடக்கும். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் உண்டு, வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், பிரச்சனைகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருப்பது நல்லது. அதனால் நல்லது நடக்கும், கவனம் தேவை. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், ஒரு நல்ல இடம் இல்லை. அதனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள்லாம் எடுத்து விடும். ராகு சனி வேறு 8ல் இருக்குது, அட்டம ராகு அட்டம சனி, இதெல்லாம் நன்மை கிடையாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். தேவையில்லாத செலவுலாம் ஏற்படும். நல்ல செலவுலாம் பண்ணுங்க, இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்மளால் முடியல, நம்மகிட்ட வசதி இல்லைன்னா கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் இந்த 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இருப்பினும் சனி ராகுவும் 7ல் இருக்கார், சுக்கிரன் 8ல் இருக்கார். சுக்கிரன் 8ல் மறைவு 8ஆம் இடம். ஆனால் 8ஆம் இடம் மட்டும் சுக்கிரனுக்கு நன்மைன்னு ஒரு கருத்து உண்டு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 8ஆம் இடம் நல்ல இடம் இல்லை, சுக்கிரனுக்கு மட்டும் நல்ல இடம், ஏன்னா மறைவு என்பதால். அதனால் அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அருமையான பலன்கள்லாம் தருவார். அன்பான நேயர்களை,
நல்லபடியாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதெல்லாம் நடக்கும். ஐயா என்னையா எங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேர் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னா நிறைய மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியல மிகைப்படுத்தி சொல்வதற்கு. நன்மை நடக்கும். அவரவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களாக நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க வயதுக்கு தக்கபடி என்னென்ன நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது பூரா உங்களுக்கு நடக்கும். இப்போ குரு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, லாபஸ்தானத்துக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம். இதுதானே நன்மைகள். இந்த நன்மைகள் எல்லாமே ஒருத்தருக்கு நடக்குமானா அது நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நடக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. கவனமாக பார்த்து சிம்மராசி என்பவர்கள்லாம் நல்லா ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துல குரு வந்தால் பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க, கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்க, நம்முடைய நிலைமை குறைப்பாங்க, பதவியெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு தான், பயப்படாதீங்க, பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க, அப்படிலாம் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி கன்னிராசி என்பவர்களை ரொம்ப ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம் தேவை. அன்பான துளாராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். துளாராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ராகு பகவான் சனி 5ல் இருக்கார். இந்த ராகுவும் சனி இந்த ஜாதகருக்கு நல்லவங்க, அதனால் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எல்லா 3 கிரகம் பலமாக இருக்கிறது உங்களுக்கு. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு, அஷ்டம குரு. அதனால் அவர் உங்களுக்கு எதையுமே செய்ய விட மாட்டார். இந்த ஓராண்டுக்கு புதுசாக எதையும் பண்ணாதீங்க. வேறு கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, பார்த்து கவனமாக நடந்துங்க. ராகு 4ல் இருக்கார், அது மட்டும் நல்லது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி ராகு 3ல் இருக்குது. இது ஒரு பெரிய அமைப்பு. அதனால் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு கட்டலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படிலாம் நிறைய, அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுதிக்கு தேர்ப்ப என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அனைத்தும் நடக்கும். அப்படியெல்லாம் சில பேர் நிறைய என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு அவ்வளவு சம்மதம் இல்லை. அதனால் அவங்கவுங்க என்ன நம்ம முயற்சி பண்ணுறோமோ அது நடக்கும். அதுக்குரிய வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க, உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதை, அது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 7.5 சனி இருக்கிறது, 7.5 கழிவு நேரம், வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்று எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு சுக்கிரன் பலமாக இல்லை, 3ல் இருக்கார், மறைவு என்று சொல்வது. அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த கிரகம் உங்களுக்கு பலமாக இல்லை. 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு 18 மாதம் இருக்கிறது, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம ராகு ஜென்ம சனி வேறு இருக்குது. அதனால் இது ரெண்டும் நல்ல இல்லை. ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 5ஆம் இடத்துக்கு வந்தால் நல்லதெல்லாம் நடக்கும், பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வயதுக்கு தக்கபடி பாக்கியங்கள் நன்மைகள் அனைத்தும் நடக்கும். அதனால் அவங்கவுங்களுக்கு ஒன்று தான் நடக்கும், எல்லா நன்மைகளும் நடந்துடாது. அது ஒரு சிலருக்கு நடக்கலாம். அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலை பொருளாதார வசதியை பொறுத்து இருக்கிறது. அதனால் மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் 7.5 தாக்கம் இருக்கிறது. ராகு 12ல் இருக்கார், வீணை அலக்கழித்து விடுவார், தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படுத்தி விடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 4ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது தொழிலுக்கு நன்மை. அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதெல்லாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க, காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க, சனி பகவானுக்கு எள்ளு தீபம் விளக்கு ஏற்றுங்க, கருப்பு துணியில் ஏற்றுங்க, வாரம் ஒரு முறை சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, விரதமாக இருங்க. விரதம்னா என்ன? சைவம் சாப்பிட்றவங்களுக்கு விரதம் தேவையில்லை, சுத்தமாக இருந்தால் போதும். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு சைவமாக சமைச்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் பட்டினியாலாம் கிடக்க வேண்டாம், 3 வேளையும் சாப்பிடுவோம். பட்டினியாக கிடந்து கோயிலில் போய் சுத்தலாம் முடியாது. அதனால் கவனமாக நடந்துக்கொள்ள, பக்தியோடு இருங்க, அன்போடு இருங்க. பக்தியோடு நம்ம செய்கின்ற பலன்கள் நமக்கு பலன்கள் தரும். அன்பான நேயர்களை இன்று ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பார்க்க போகிறோம். இந்த பொருத்தங்களில் நமக்கு ரட்சு பொருத்தம் ரொம்ப முக்கியம்.
அப்படின்னு ஒரு கருத்து ஜோடத்தில் இருக்கு. ரட்சை இல்லாமல் செய்யலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ரட்சை இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு பெரியவங்களே எழுதியிருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ரட்சை இல்லாமல் செய்யக்கூடாது. அதனால் போனவொடனே மெதுவாக பார்த்துறாங்க, ரட்சு அதமம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்தில். அது ரட்சு தட்டு, இது வேண்டாம். அருமையான ஜாதகத்தை கூட ரட்சு தட்டுது வேண்டான்னு தள்ளி விட்டுறாங்க. இது ஒரு தவறான கருத்து இருக்கும். இந்த ரட்சில் ஏறு ரட்சு இறங்கு ரட்சுன்னு இருக்கு. ஏறு ரட்சு ஒன்று ஏறு ஒன்று இறங்கு, ஆரோகம் அவரோகமாக இருந்தால் செய்யலாம். 2 ஏறு ரட்சா இருந்தால் செய்யலாம், 2 இறங்கு ரட்சா இருந்தால் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னொரு ஒருத்தருக்கு ரட்சி இருந்தாலும் ஜாதகத்தை சேர்க்கலாம். ராசி அதிபதி ஒருவராகவோ அல்லது நட்பாக இருக்க அல்லது சமசப்தமமாக இருந்தால் ரட்சி தோஷம் கிடையாது. அதாவது இதுக்கு ஒரு வார்த்தை ஸ்லோகமே இருக்கு. ஏகாதிபத்திய மைத்ரேச சம சப்தம ஏவச ரட்சி வேறே கண ராசி தோஷம் நவித்தியதே. ராசி அதிபதி ஒருவரானாலும் 7வது ராசியானாலும் நட்பு ராசியானாலும் ரட்சு பொருத்தம், வேலை பொருத்தம், கண பொருத்தம் இவையில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா செய்யலாம் அப்படின்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நமக்கு ரட்சை மட்டும் கையில் எடுத்துக்கிண்டு ரட்சி தட்டுது, அது தட்டப்படும். ரட்சி என்றால் என்ன? மாங்கல்ய பலம்னு பேர். மாங்கல்ய பலம்னா என்ன? கணவனுடைய ஆயுள் பலம். அந்த ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் அவனை எடுத்தவொன்னா ஆயுளை பார்க்க சொல்கிறாங்க. ஆயுளை பார்க்கின்ற பொழுது அவர் 80 வயது வரை இந்த பூமியில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ 80 வயது வரை இந்த பூமியில் இருக்காருன்னு சொல்கிற போது ரட்சி என்ன பண்ணும்? ஒன்றும் செய்யாது. இடையில மரணமெல்லாம் வராது. ஆயுள் 80 வயது பூரணமாக இருக்கின்ற பொழுது மரணம் இடையில வராது. அது ஏதாவது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை வேணால் கொடுக்கலாமே தவிர மரணத்தை கிட்ட வராது. ரட்சு பொருத்தம் இருந்து பண்ணுறாங்க, பாதியிலே இறந்து போயிடுறாங்க. காரணம் என்ன? ஏன்? ரட்சு பொருத்தம் பிரமாதமாக இருக்குது. அருமையான ரட்சு, வெவ்வேறு ரட்சு பிரமாதமாக இருக்குது. ரட்சு பொருத்தம் நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தைய பெற்று போட்டு கணவன் இறந்து போயிடுறாரு. 40 வயசுக்கெல்லாம் அவர் இறந்துடுறாரு. இந்த பொண்ணுக்கு 35 வயசு. காலம் ஓட்டணுமா இல்லையா? எப்படி ஓட்டுறது? 35 வயசுலேருந்து அந்த பெண்ணுடைய ஆயுள் காலம் வரையும் தனிமையாக இருக்கணும். அந்த குழந்தைகளை 2ஐயும் ஆளாக்கணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இது என்ன காரணம்? இது ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க, ஆயுளை பார்க்கவில்லை. ரட்சு பொருத்தம் இருக்கிறது, ஆயுளை பார்க்கவில்லை. அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் நிறைவாக இருக்கான்னு பார்க்கல. இதெல்லாம் பார்க்காம என்ன பண்ணிவிடுறாங்கன்னா ரட்சை மட்டும் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை நம்பி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நல்ல தெளிவாக நாம் சொன்னால் கூட அந்த ஜோட ரட்சு பொருத்தம் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. கொண்டு வச்சோன்னா ஜாதகத்தை தூக்கி போடுறாரு. யார் சொன்னது பண்ணலாம்னு? பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நம்புகிறாங்க. அதனால் இப்போ இந்த காலத்தில் நல்லது சொல்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நல்லதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. தீரை தான் மக்கள் இங்கே நல்லா படித்தவர்கள் கூட அந்த தப்பு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பெரியவங்க எழுதின நூல்களில் பூரா இந்த கருத்துகள் இருக்குது. அதனால் நமக்கு ரட்சி என்பது தாலி பாக்கியம், நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை நாம் மறுக்கவே இல்லை. மாங்கல்ய பலம் நிறைவாக இருக்கணும். பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்சபட்சம் 75 வயசு வரையும் தாலியோடு இருக்கணும். அப்போனா கணவருக்கு 80 வயது இருக்கணும். இதுதான் மாங்கல்ய பலம் என்பது. அப்போ தான் நிறைந்த வாழ்க்கை என்பது. அதனால் நெற்றி நிறையா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு, மஞ்சள் தேய்ச்சி குளித்து குங்குமம் போட்டு நெற்றி நிறையா வச்சு நல்லா அழகாக பூச்சூடி தழைய திருமங்கலியம் போட்டு நல்லா வயதான காலத்தில் 75 வயசுல நல்லா தீர்க்க சுமங்கலியாக இருந்தால் சபை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நட்சத்திரம் சேர்க்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பரணி, ஆயில்யம், சுவாதி, கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இவை மட்டும் சேர்க்கக்கூடாது. இந்த ஒரே நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், சுவாதி, கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இவைகள் மட்டும் ஒரே நட்சத்திரம் கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா பரணி, ஆயில்யம், சுவாதி, கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி 8 நட்சத்திரம் சேர்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான். பாக்கி 19 நட்சத்திரம் சேர்க்கலாமா? அப்படின்னால இவற்றில் வேறு பாதமாக இருந்தால் சேர்க்கலாம். எப்படி பாருங்க, இதுக்குள்ளே கருத்து இருக்கு. இதை நான் சொல்லலை,
கற்க முனிவர் எழுதியிருக்கார். கற்க சங்கீதைங்கிற ஒரு நூலில் இந்த கருத்து இருக்கு. வெவ்வேறு பாதங்களாக இருந்தால் சேர்க்கலாம். ரெண்டும் ஒரே பாதமாக இருந்தால் சேர்க்கப்படாது. பெண்ணுடைய ஜாதகமும் ஆணுடைய ஜாதகமும் நட்சத்திர பாதம் வெவ்வேறு பாதங்களாக இருந்தால் சேர்க்கலாம். பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகை 12, 14, 16 ஆனால் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு விதி 12வது நட்சத்திரம் முதல் பாதம் நீங்க வேண்டும், 14வது நட்சத்திரம் 4வது பாதம் நீங்கி இருக்க வேண்டும், 16வது நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்படியெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சமேயானால் இந்த ரட்சி பொருத்தம் ஒன்று செய்யாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து கணக்கு போட்டு பார்த்து ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நல்ல நிறைந்த ஆயுளோடு இருக்கா, 2 பேரும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக வாழணுங்க, ஒற்றுமையாக வாழணுங்க. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஒரு பெண் ஆணுக்கு அடிமை இல்லை, ஒரு ஆண் பெண்ணுக்கு அடிமை இல்லை. வாழ்க்கை அது, வாழ்வதற்காக 2 பேரும் ஒன்று சேர்கிறார்கள். அதனால் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வேண்டும். 2 பேருக்குமே விட்டு கொடுத்துருக்கணும். மனைவியும் விட்டு கொடுக்கணும், கணவனும் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை என்பது. அதனால் நம்ம இந்த ரட்சியில் ரொம்ப அது மாதிரி யோனி பொருத்தமும் இருக்குது. அது நாளைக்கு பேசுவோம். அதனால் இந்த ரட்சி பொருத்தத்தில் ரொம்ப நிரடல்கள் இருக்கிறது. அதனால் இதில் சில நட்சத்திரங்களாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஆயுள் பலம் கம்மியாக இருக்குதுன்னா இன்னும் நட்சத்திரம் உள்ள ஆண்களை கல்யாணம் பண்ணால் ஆயுள் பலம் கூட வரும் அப்படின்லாம் ஒரு கருத்து பெரியவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பெரியவங்களாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த அரகுர ஜோடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நம்ம இந்த டிவிலெலாம் நம்ம பார்க்குறபோது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த கற்க சங்கீதைங்கிற மூல நூலில் இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அவன் காலப்பிரகாசியிலே வராமல் எழுதின காலப்பிரகாசிகளும் இந்த மாதிரி மூல நூல்லாம் இருக்குது. இப்போ தற்காலத்தில் எழுதின பெரிய மேதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் எழுதின நூல்கள்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த ரட்சி பொருத்தத்தை வச்சு குழப்பின்னு இருக்காங்க. அதனால் பெண்ணு வேறு ரச்சு, மாப்பிள்ளை வேறு ரச்சாக இருந்தால் செய்யணும், 2 பேரும் ஒரே ரச்சாக இருந்தால் செய்யக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் 2 பேரும் தலை ரச்சாக இருந்தால் கிட்டே போகக்கூடாது. தலைரச்சு கணவன் மரணம். அதனால் தலைரச்சுவாக இருந்தால் 2 பேரையும் சேர்க்கக்கூடாது. கழுத்து ரச்சு மனைவி மரணம் சேர்க்கலாம். ஏன்னா ஆண்களுக்கு முன்னாடி பெண்களை இறப்பது தான் சுமங்கலியோட பெண்ணார். அப்படின்னா இறப்பதுன்னா என்ன, எப்போ 75 வயசு வரையும் வாழ்ந்துட்டு இறக்கணும். அப்படி இருந்தால் தீர்க்க சுமங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த கழுத்து ரச்சு செய்யும். சின்ன வயசுலேயே இறந்துட மாட்டாங்க. அது மாதிரி வயிற்று ரச்சு குழந்தை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வயிற்று ரச்சுக்கு குழந்தை இருக்காதுன்னு பேர். தாலி பாக்கியத்தை ஒன்றும் பண்ணாது, புத்திர பாக்கியம் சிரமமாக இருக்கும் அப்படிமா. ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் தடை இல்லை, இந்த பையனுக்கு எந்த தோஷமும் இல்லை, அந்த பொண்ணுக்கு எந்த தோஷமும் இல்லை, எந்த காரியமும் தடை இல்லை, இந்த வருஷம் கல்யாணம்னா அடுத்த வருஷம் குழந்தை வரும். எந்த காரியமும் தடை இல்லைன்னு ஜாதகம் வந்துச்சுன்னா இதை வயிற்று ரச்சு என்ன பண்ணும் அப்படின்னா தொடர் ரச்சு என்ன செய்யும் அப்படின்னா பொருளாதார சிக்கல் வரும். ஜாதகத்தில் இவங்க பொருளாதாரம் நல்ல நிறைவாக இருப்பாங்க அப்படின்னு அப்போ பிரிவினை என்பது பாதர் வச்சு பிரிவினைன்னா என்ன, கல்யாணம் பண்ணோன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவான், 3 வருஷம் சென்று வருவான். கல்யாணம் பண்ணி ஒரு 15 நாளில் வெளிநாட்டுக்கு போயிடலாம், 3 வருஷம் சென்று வர்றான். அதுதான் பிரிவினை என்பது. பிரிவினைன்னா உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது. இது பிரிவு தானே. இப்படிலாம் நம்ம கருத்துக்களை படித்தவங்க இப்படிலாம் எடுத்துக்கணும். அதனால் அன்பான நேயர்களே, நாம் நிறைய தவறுகள் செய்யப்படுகிறது. அந்த தவறுகளிலிருந்து நாம் விலகி நல்ல நல்ல சான்றோர்களை நாடி நல்லா படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய யோகத்தில் நல்லா படித்தவங்க, சான்றோர்கள், அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களை நாடி அவங்கள்ட்ட கருத்துக்கள் கேட்டு ஜாதகங்களில் நன்றாக இணைத்து இந்த குழந்தைகள்லாம் சிறப்புடன் வாழ்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அந்த குழந்தைகள் கஷ்டப்படுவதற்கு நாமே வழிகாட்டியாக இருந்துடக்கூடாது. நிறைய இந்த அறகுறை ஜோடிகள்னு சொல்லுவாங்க, அவங்க நிறைய மலிவாக இருந்துட்டாங்க. நிறைய இப்போ எல்லாரும் ஜாதகம் பார்க்குறாங்க. அதனால் படித்துவிட்டு நான் பிஏ படித்தேன், எம்ஏ படித்தேன், பிஎஸ்சி பிஎட்டுங்கிறாங்க. பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு வாத்தியாருக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்கே போகலாம், பேங்க்கு போகலாம். இந்த ஜோடத்தை என் மக்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இதை நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. நான் யாரையும் தவறாக சொல்லலை, புண்படும்படியாக சொல்லலை. தொழில் ஜாதகம் பாருங்கோ, நன்றாக தெளிவாக பாருங்கள், மக்களுக்கு நல்லதே சொல்லுங்கள். ஆகவே ரட்சி பொருத்தத்தில் நீங்கள்லாம் குழப்பம் இல்லாமல்
ரச்சு ஒரே ரச்சுவாக இருந்தாலும் செய்யலாம். நான் சொன்ன தலை ரச்சை தவிர மற்ற ரச்சுகள் ஒரே ரச்சா இருந்தால் செய்யலாம். ஏறு ரச்சு இறங்கு ரச்சா இருந்தால் செய்யலாம். 2 ஏறு ரச்சா இருந்தால் செய்யலாம். இப்படியெல்லாம் சில கருத்து பெரியவங்க எழுதியிருக்காங்க. அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நல்ல பலன்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நம்ம குழந்தைகள் நலமுடன் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.